ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப சுலபமான செம்ம டேஸ்டியான ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அவல் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் செய்யறதுக்கு டைம் இல்லையா, ரொம்ப கம்மி தான் டைமாக இருக்கா, இல்லை விசேஷ நாளில் நிறைய ஐட்டம் செஞ்சுட்டு பொங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அப்போ இந்த பொங்கலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அவளை வச்சு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பொங்கல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்து அதை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவலை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கொதிச்சு வெளியே வராமல் இருக்கும். அடுத்ததாக அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை இப்படியே அப்பப்போ கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக இதில் ஒரு சிட்டிகளை நான் ஏலக்காய் தூள் போடுறேன் வாசனைக்காக. இது அப்படியே சைடில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் உருகுனதுக்கு அப்புறமா நான் அதில் காஞ்ச திராட்சை சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காஞ்ச திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த திராட்சையை இந்த நெய்யிலே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக அதே கரண்டியில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி உங்கள் தேவைக்கப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதையும் நெய்யில் நல்லா வறுத்துடலாம். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் முழு முந்திரியே போடாமல் இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அது நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதையும் இந்த பொங்கலோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த பொங்கலை அப்படியே விடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பொங்கல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இதை இப்படியே அப்பப்போ நல்லா கிளறி விட்டே இருங்க. இது நல்லா திக்காகி பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தாங்க தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை செய்யறது ரொம்ப சுலபமும் கூட. ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ கரெக்டான பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவல் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சாமிக்கு வச்சு படைச்சிட வேண்டியதான். நான் சாமிக்கு படைக்க நிறைய ஐட்டம் செய்கிறேன், இல்லை எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் அவல் பொங்கல் தாங்க நான் செய்வேன். ஆக்சுவலாக நான் இது கிருஷ்ண ஜெயந்திக்காக செஞ்சதுங்க. கிருஷ்ண ஜெயந்தி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த பொங்கல் எப்படி செய்யறது நான் சீக்கிரம் போடுறேன்னா அந்த வீடியோ தாங்க இது. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.